கந்தர்வாவிவரூபிணோ. அந்த ராமாயணத்தை பாடினார்கள் தான் இங்கே இருக்குது. ஏன்னா அந்த பாடணுன்னா நல்ல ராகம் தெரியணும். ஒவ்வொரு சர்க்கத்துக்கு ஒரு ராகம் வரையும் போட்டு கொடுத்துருப்பார் பொழுது வால்மீகி. அதனால் அந்த காந்தர்வ தத்துவம் அது எந்தெந்த சர்க்கத்துக்கு என்னென்ன ராகம் பாடணும்னு. இப்போ சீதா கல்யாண டயத்தில் போய் முகாரி ராகம் பாடிட்டு இருக்கக்கூடாது. ஐயோ தானே அப்படி முகாரி ராகத்தில் எடுத்துட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் அங்கே சீதாபரண டயத்தில் அங்கே போய் ஆனந்த பேரியை பாடிட்டு இருக்கக்கூடாது. அந்த காந்தர்வ தத்துவோ இந்தந்த ராகத்துக்கு இந்தந்த சமயத்துக்கு என்னென்ன ராகம், காலம்பரை என்ன ராகம் பாடலாம், மத்தியானம் என்ன பாடலாம், ராத்திரி என்ன பாடலாம், அப்படி டயத்துக்கு தகுந்த ராகங்கள், அந்த கதைக்கு தகுந்த ராகங்கள் அதெல்லாம் இருக்கு. அந்த கானத்தினாலேயே ரோகத்தை மாற்றுற மாதிரி அந்த காலத்தில் பாட்டு பாடுந்தே நடுவா, பாட்டு பாடுந்தே பண்ணுவாள். இன்றைக்கி தான் அது சைனாக்காரன் கண்டுபிடிச்சிருக்கான். அதனால் அதுக்கு தனியாக ஒரு பாட்டு டியூன் வச்சுருக்கான். அதை போட்டு வயல்வெளிலாம் அதை போடுறாங்களாம் ஸ்பீக்கரை வச்சு. ஏன்னா அந்த பாட்டு கேட்டால் அது சந்தோஷமாக ஆடின்னு நன்னா வளர்றதான். அந்த காலத்தில் நம்ம எல்லாம் பாட்டு பாடி தான் பண்ணினோம். இப்போ தான் மெதுவாக கண்டுபிடிச்சிருக்கா. அப்படியே அந்த அந்தந்த டயத்துக்கு இருந்த மாதிரி அந்த காந்தர்வ தத்வஜோ அது தெரியுமா யாருக்கு? இந்த லவகுஷாவுக்கு. மூர்ச்சனாஸ்தான கோவிதோ எந்த டயத்தில் ரொம்ப விஸ்தாரம் பண்ணணும், எந்த டயத்தில். ஏன்னா சோகமான காட்சியை ரொம்ப விஸ்தாரம் பண்ணக்கூடாது, ஆனந்தமான காட்சியை விஸ்தாரம் பண்ணலாம். அதெல்லாம் நியமங்கள்லாம் இருக்குது. அது மாதிரிலாம் மூர்ச்சனாஸ்தான கோவிதோ பிராதரோ சுரசம்பன்னோ கந்தர்வாவியரூபினோ ரூபலட்சண சம்பன்னோ. முதல்ல உபன்யாசம் பண்ணுறவங்களுக்கு நல்ல ரூபம் வேணும். ரூபம் லட்சணமாக இருக்கும். ரூபம் எப்படி இருக்கோ தெரியல. முதல்ல வஸ்திரேனோ உஷாவாச்சா சொல்லியிருக்கு. நல்ல பல பட்ட ஜரிக வேட்டியை போட்டுண்டு, நல்ல செயின், நல்ல டாலர் போட்ட செயினை போட்டுண்டு, கடுக்கன் போட்டுண்டு, நல்லா வெத்தலை பாக்கெல்லாம் போட்டுண்டு வரும்போதே பலன்னு இருக்கணும். நான் அப்படி பாருங்க. ஸ்ரீவத்ச ஜெயராம சர்மான்னு ஒருத்தர், அவர் பரனூரில் நாங்கள் படிக்கும்போது உபன்யாசம் பண்ண வந்தார். அண்ணா அவரை பண்ண சொன்னார். அது மாதிரி வரும்போதே நல்ல பார்க்குறதுக்கு ரூபலட்சணம் இருக்கணும். வஸ்திரேன, அப்புறம் வபுஷா, அப்புறம் வாச்சா, அப்புறம் தான் மூணாவது தான் வாக்கு, அப்புறம் வித்யா, இப்போ வினயேன சேனு. அதனால் இந்த அண்ணா சொல்வார் இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லியிருக்கு. அது இயற்கையாகவே யாருக்கு அந்த அழகு இல்லையோ அவள் தான் ட்ரெஸ்ஸெல்லாம் பண்ணிக்கணும். இயற்கையாக இருக்கிறவளுக்கு அவசியம் இல்லைன்னு அண்ணா சொல்லுவார். ஏன்னா அண்ணா மாதிரி மகான்களுக்கு இயற்கையாகவே அந்த முகத்தில் தேஜஸ் இருக்கிறதுனால அவளுக்கெல்லாம் ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. சாதாரண ஜனங்கள் அது மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும்னு சொல்லியிருக்கு. ரூபலட்சண சம்பன்னோ மதுரஸ்வரபாஷினோ பிம்பாதிவ உச்சித பிம்பம். பிம்பத்துலேருந்து பிரதிபிம்பம் தான் வரும் சொல்லியிருக்கு. இங்கே பிம்பத்துலேருந்து பிம்பமே வந்து கொடுத்துங்கிறார். ராமரே 2 ரூபத்தை எடுத்துன்னு வந்தால் எப்படியோ அது மாதிரி. இப்படி ஹாலாஸ்ய சுந்தரன்னு ஒரு கதை சொல்லுவாள். சிவன் வந்து விஷத்தை சாப்பிட்டவனே கழுத்து நீளமாயிடுச்சு. நீளமான உடனேயே பார்வதி சொன்னால் உங்கள் கழுத்து இருக்கே எங்கள் அண்ணா மாதிரி இருக்குன்னா. என்ன எங்கள் அண்ணா எப்போதுமே நீல கலரில் இருப்பாள், நீங்கள் வெள்ளைன்னு சுத்த ஸ்படிக சங்காசனம் இருக்கு. இப்போ உங்கள் கழுத்து மாத்திரம் எங்கள் அண்ணா கலருக்கு ஆகிடுத்து. உடனே சிவன் சொன்னால் நானும் ரொம்ப நாளாக உங்கள் அண்ணா மாதிரி ஆகணுங்கிறது தான் உங்கள் அண்ணாவே தியானம் பண்ணிட்டு இருக்கேன். கொடு கொஞ்சம் கண்ணாடியை பார்க்குறேன்னு கண்ணாடியை பார்த்தா ரொம்ப அவருடைய அழகில் சிவனே வாங்கி சுந்தரமாக இருக்கப்பா சுந்தரா இங்கே வாடினார். உடனே கண்ணாடிலேருந்து பிம்பம் வந்துடுச்சு, பிரதிபிம்பம் வந்துடுச்சு. அதற்கு ஹாலாஸ்ய சுந்தரர்னு அவர். அந்த சுந்தரர் தான் கைலாசத்தில் இருந்தவர். மறுபடியும் இங்கே பூலோகத்தில் அப்பர் சுந்தரன் 4 சுந்தரர் தான் அவதாரம் பண்ணினான்னு சிவபுராண கதை, பெரிய புராண கதை. அது மாதிரி இங்கே ராமரே தன்னுடைய பிரதிபிம்பத்தை பார்த்து வானு கூப்பிட்டா எப்படியோ அது மாதிரி இந்த லவகுஷர்கள் இருக்கால். பிம்பாதிவோச்சிதோ பிம்போ ராமதேகா ததா பரோ. அவர்கள் வந்து ஆரம்பிக்கிறார்கள் ராமாயணத்தை. இந்த ராமாயணத்தை சொல்லும் பொழுது அங்கே இருந்த எல்லாருமே இருக்கா. தசரதர் ஜடாயு 1-2 பேரை தவிர அந்த ராமாயண கதையில் யாரெல்லாம் கதாபாத்திரமாக இருந்தாலோ ஹனுமான், சுக்ரீவன் எல்லாருமே உட்காந்துட்டு இருக்கா. ஹனுமான் இப்படி சொன்னார்னு இவர் கதையில் மாற்றி சொன்னார் வச்சுங்க. ஹனுமான் சொல்வார் நான் இப்படி சொல்லலை ஏன்பா. அதனால் எல்லாரும் விஷயம் தெரிஞ்ச வாழ்க்கை எதிர்க்க கதை சொல்கிறது ரொம்ப சிரமம். ஒன்று தெரியாதவர்கள் சொல்கிறது ஈஸி. இங்கே இது மாதிரி பாகவதெல்லாம் இருக்கும்பொழுது இங்கே சொல்லும்போது ஜாகிரதை சொன்னாங்க. அந்த பாகத்தில் அப்படின்னா கேட்டோம் நீங்கள் என்ன இப்படி சொல்லலையேம்பா. அதனால் இங்கே எல்லாரும் விஷயம் தெரிஞ்சவாளாக இருக்கா. எங்கே ராமாயணத்தில் கதாபாத்திரம் இருக்கிற எல்லாருமே உட்காந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல தைரியமாக அவர்கள் ராமாயணத்தை சொல்கிறார்கள். ததஸ்துதௌ ராமவச பிரச்சோதிதௌ
அகாயதாம் மார்கவிதான சம்பதா சச்சாபி ராம பரிஷத்கத சனேஹி புபூஷயா சக்தமனா பபூவக. ராமர் சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கா. இவாளுக்கு அதுக்கு நேராக எழுத்தாவில் ஒரு மேடை போட்டு, ஏன்னா உபன்யாசம் பண்ணுறவாளுக்கு ஒரு மேடை போட்டு உட்காந்து வைக்கணும்னு சம்பிரதாயம். ஏன்னா ஃபஸ்ட்டு ராமாயணம் யார் சொன்னார்னா ஹனுமான் சொன்னார். எங்கே உட்காந்து சொன்னார்னா அந்த மரத்து மேலே உட்காந்துட்டு ஹனுமான் ராமாயணம் சொல்ல சீதை கீழேந்து கேட்டான். சீதையே கீழேந்து கேட்டாங்கிறதுனால உபன்யாசம் பண்ணுறதுலாம் மரத்து மேலே உட்காந்துனா மரத்தினால ஒரு பெஞ்சு ஒன்று போட்டு மேலே உட்காத்தி வச்சு எல்லாரையும் உட்காத்தி கேட்கணுன்னு ஒரு சம்பிரதாயம் நினைக்கிறேன். அதனால் ஏன்னா உபன்யாசம் பண்ணுறவா எல்லாரையும் பார்த்து சொல்லணும் போனோம். அதனால் மேலே இருந்து உட்காத்தி சொல்லணும்னு சம்பிரதாயம். ஆசனம் கொடுத்து உட்காத்தி வச்சு எல்லா இடத்துலையும் உபன்யாசம் ஆரம்பிக்கிற எல்லா இடத்துலையுமே இருக்குது. எல்லா புராணத்துலேயும் எல்லாத்துலேயுமே அவளை கூப்பிட்டு ஆசனம் கொடுத்து உட்காத்தி வச்சு சொன்னார்னு இருக்குது. உபன்யாசம் பண்ணுறவா சின்னவளாக இருந்தால் கூட அவளுக்கு மேடை போட்டு உட்காத்தி வைக்கணும். பாகவதத்தில் அவர் சாதாரண ஜாதியாக கீழ் ஜாதியில் இருந்தவா கூட உபன்யாசம் பண்ணுறவாள் தான் அவளுக்கு மேடை போட்டு உட்காத்திக்கு வைக்கணும். அவள் பெரியவாளாக இருந்தால் பிராமண ஜாதி மகான்களாக இருந்தாலும் கீழே உட்காந்து தான் கேட்கணும். ஏன்னா இது வந்து வியாசாசனம்னு பேர். வியாசாசனோபவிஷ்டஸ்து விப்ரோ வியாசோ ந சம்சயா நோ நமேத்து. யார் வந்தாலும் எழுந்து நமஸ்காரம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. சரி அண்ணா வந்து நாங்கள் எழுந்தினா கூட அண்ணா உட்காருன்றுவார். நோ நமே என்ன அசீவம் ஆச்சு. இந்த இடத்துல உட்காந்து அசீவமான பதங்களை சொல்லக்கூடாது. ஏதாவது சொன்னால் அது பழிச்சிடும். நல்ல வார்த்தைகளையே சொல்லணும். இப்படிலாம் நியமங்கள் இருக்குது. அதனால் லவகுஷாலர்களுக்கும் ஒரு உயர்ந்த ஒரு ஆசனத்தை கொடுத்து உட்காத்தி வச்சு பிரவச்சனம் ஆரம்பிக்கிறார்கள். அப்படி ஆரம்பித்தா இந்த ராமாயணத்தை கேட்ட ராமரால் சிம்மாசனத்தில் உட்கார முடியல. அதனால் என்ன பண்ணான்னா பரிஷத்கத சனேஹி, சிம்மாசனத்தில் இருந்த ராமர் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி அவர்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டாங்க. புபூஷை அப்போ தான் நடிச்சிருந்தாரா ராமர். இது மாதிரி ராமாயணம் எழுதுறதுக்கு ஒரு வால்மீகியும் இருந்து சொல்கிறதுக்கு இது மாதிரி 2 குழந்தைகளும் கிடச்சா மறுபடியும் இன்னொரு ராமாவதாரம் பண்ணலாம்னு நினச்சிட்டாராம். புபூஷையான அர்த்தம்னா பவித்தும் இச்சா புபூஷா, மறுபடியும் ஒரு அவதாரம் பண்ணலான்னு அந்த ராமாரா இருக்கும்பொழுதே கிருஷ்ணாவதாரத்துக்கு சங்கல்பம் பண்ணி விட்டார். அப்படி சக்தமனா பபூவக அவர்கள் ஆரம்பித்தார்கள். கோசலோ நாம முதிதா ஸ்பீதோ ஜனபதோ மகான் நிவிஷ்ட சரயோ தீரே பிரபூத தனதான்யவான் அயோத்தியா நாம நகரி தத்ராசீன் லோக விஸ்ருதா மனுனா மானவேந்திரேன யா புரி நிர்மிதா ஸ்வயம். கோசலோ நாம முதிதா, கோசலம்ங்கிற தேசம் இருக்கே ரொம்ப சந்தோஷமான ஸ்பீதா விஸ்தாரமான சந்தோஷமான தேசம். ஏன் சந்தோஷமாக இருக்கான்னா நிவிஷ்டா சரயூ தீரே, நதி தீரத்தில் இருக்கு. அந்த நதியில் எப்பொழுதும் ஜலம் போயிட்டு இருந்தால் தான் விவசாயம் பண்ணி தானியங்கள் பிரபூத தன தானியவான் நிறைய தானியம் கிடைக்கும். நிறைய தானியம் கிடைச்சா என்னன்னா கிடைச்ச தானியத்தை நமக்கு வேண்டியதை வச்சுருந்து வேண்டாததை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணி அதனால் தனமும் கிடைச்சிடும். அப்போ நாடு சுபிட்சமாக இருக்கணும்னா நதியில் ஜலம் போயிட்டு இருக்கணும். நதியில் ஜலம் போகணும்னா அது ராஜா தர்மப்படி அரசாட்சி பண்ணால் தான் நதியில் ஜலம் போகும். இப்போ ராஜாவும் சரியாக இல்லை, ஆனால் நதி சரியாக வரமாட்டேங்குது. அதனால் அந்த ராஜா தர்மப்படி அரசாட்சி பண்ணதுனால ஒரு நாள் வெயில் 9 நாள் மழை, மறுபடியும் 9 நாள் மழை, 9 நாள் வெயில், ஒரு நாள் மழை. இப்படி வேதம் படித்த அனுஷ்டானம் என்ற பிராமணாளுக்கு பதிவதைகளுக்கு நாட்டு நடுறவாளுக்கு ஒவ்வொருத்துக்கு போய் 3 மழை சொல்லுவாள். அப்படி நதி ஜலம் போயின்னு இருக்கு. அந்த நகரத்தை அந்த கோசல தேசத்துக்கு பிரதான ராஜதானின்னு பேர். ராஜதானினா ராஜா பிரதானமாக இருக்கிற ஊருக்கு ராஜதானி பேர். கோசல விஸ்தார தேசமாக இருந்தாலும் அது அயோத்தியாங்கிற பிரதான தலைநகரம். அயோத்தியா நாம நகரி தத்ராசீன் லோக விஸ்ருதா. அந்த காலத்துலேயும் இப்போ பிரசித்தமான நகரமாக. ஏன்னா மனுனா மானவேந்திரேன யா புரி நிர்மிதா ஸ்வயம். மனுவினால நிர்மாணம் பண்ணப்பட்டது அப்படிங்கிறார். அந்த அயோத்தியே மீன ஆக்கிருதியில் இருக்குங்கிறார் அந்த அயோத்தியனுடைய ஸ்டைல். ஏன்னா இந்த மனு இருக்கார் வைவசுத மனு, அவர் பூர்வ தினத்தில் பாண்டிய ராஜாவாக இருந்தார். பாண்டிய ராஜாவாக இருக்கும்பொழுது அவருக்கு தான் மத்ஸ்ய பகவான் பிரத்யட்சமானார். அதனால் அவள் மத்ஸ்ய பகவானை ஆசிரியச்சதுனால அந்த மத்ஸ்யாக்கிருதியிலேயே அந்த நகரத்தை நிர்மிச்சார். அதனால் இன்றைக்கும் அயோத்தியனுடைய ஷேப்பு மத்ஸ்யாக்கிருதியில் இருக்குங்கிறார். நான் போய் பார்க்குறேன். அப்படி வெளியிலேருந்து ஃபோட்டோ எடுத்து பார்த்தா தெரியும்.
அந்த நகரத்தை அந்த மனுவே நிர்மாணம் பண்ணினார். அந்த நகரத்தில் பிச்சைக்காராலே கிடையாது. நான் குண்டலி நாம குடி, எல்லாருக்கும் கிரீடம், எல்லாரும் குண்டலம், எல்லாரும் பட்டு வஸ்திரம் தரிச்சிருந்து படிக்காதவனே கிடையாது. நான் அஷடங்க வித அத்ராசீது, எல்லாரும் படித்தவர்கள், எல்லாரும் பணக்காரர்கள், எல்லாரும் சௌக்கியமாக இருக்கார்கள். அதில் விதவிதமான ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வீடு, ஒரே மாதிரி வீடு இல்லையாம். கிரகைகி விசித்திரைகி தாம் அயோத்திக்கு இன்னொரு பேர் கூட இருக்குங்கிறார். தாம் சத்யநாமாம் திருடதோரணார்கலாம் கிரகீர் விசித்திரைருபசோபிதாம் சிவாம் புரீம் அயோத்தியாம் திருசகஸ்திரசங்குலாம் சசாசவை சக்கரசமோ மகீபதி. விதவிதமாக வீடு கட்டுறேங்கிறதுக்காக அந்த வாஸ்து சாஸ்திரத்தை மீறி கட்டக்கூடாது. எதுவுமே வாஸ்து சாஸ்திர பிரகாரம் கட்டினாதான். ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாளாக குழந்தையே இல்லை, ஜோசியரை கேட்டால் அவள் அமெரிக்காவில் இருக்கா, அவர் இங்கேருந்து ஜோசியர் சொல்கிறார் அவள் இருக்கிற வீடு அங்கே சரியில்லை, அவர் கொஞ்சம் நாளைக்கு ஒரு 5-6 மாதம் மாதிரி வேறு எங்கேயா வாடகைக்கு இருந்துட்டு அப்புறம் வர சொல்லுங்க, அவனை தானே குழந்தை உண்டாகும், அப்புறம் இங்கே வந்தால் போகும். இது நம்முடைய வம்ச பரம்பரைக்கு எல்லா மனசு சமாதானத்துக்கு எல்லாத்துக்கும் அந்த வாஸ்து சாஸ்திர பிரகாரம் வீடு கட்டணுங்கிறது கூட இருக்குது. நம்ம பழைய பார்லிமெண்ட் இருக்கு, இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு கூட இத்தனை நாளைக்கு முன்னேற்றம் ரொம்ப ஜாஸ்தி இல்லாமல் இருந்ததுக்கு என்ன காரணம்னா அந்த ரவுண்டாக பில்டிங் கட்டியிருந்தா பழைய பார்லிமெண்ட்டு. அது வாஸ்து சாஸ்திர பிரகாரம் இல்லைன்னு வாஸ்து சாஸ்திரம்லாம் சொன்ன பிறகு தான் இப்போ புதுசாக வேறு ஒன்று கட்டினான் பார்லிமெண்ட்டுக்கு. ஏன்னா அது இங்கிலீஷ்காரனுக்கு ஓகே ஆகுது, அவனுக்கு எந்த சாஸ்திரம் கிடையாது. நமக்கு நம்ம சாஸ்திரப்படி மறுபடி பார்க்குறவாளுக்கு அந்த முறைப்படி இருந்தால் தான் அந்த க்ஷேமங்களும் மேற்படி வளரும். அதனால் முறைப்படி அந்த வீடுகள்லாம் கட்டி அங்கே ஜனங்கள்லாம் முறைப்படி அரசாட்சி பண்ணிட்டு இருக்கா. இந்த ராஜா எப்படி இருக்காருன்னு வர்ணிக்கிறார். அண்ணா கர்த்தா யஜ்ஞ சதஸ்ய த்ரிஜகதாம் பர்த்தா மனஸ்வி மகான் ஹர்த்தா சத்ருகுலஸ்ய யுத்த பவனே வக்தாபி சத்யஸ்ய ச தாத்தா கல்பதரோர்பி ஸ்வஜன சந்த்ராதா சுரேந்திராதபி சுவாமி தாதபதே தயா வினிகிதா ஸ்ரீமான் அயோத்தியாபதி. கர்த்தா யஜ்ஞ சதஸ்ய நூற்றுக்கணக்கான யாகங்களை பண்ணிட்டு இருக்கா. த்ரிஜகதாம் பர்த்தா மனஸ்வி மகான் ஹர்த்தா சத்ருகுலஸ்ய யுத்த புவனே. அந்த அயோத்தியில் யாரும் யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாதான், அதனாலே இருக்கு அயோத்தி, யோத்தும் அசக்கியான்னு பேர். அந்த அயோத்தியில் ஸ்கந்த புராணத்தில் ஒரு கதை சொல்கிறான். அயோத்தியில் ஒரு தடவை இந்த கிரக தோஷ பிரகாரம் இந்த சனி இந்த இந்த கிரகத்தை தாண்டி போனால் 12 வருஷம் மழை வராதுன்னு அந்த ஜோசியத்தில் இருக்குது. உடனே வசிட்டர்லாம் சொன்னால் நீ 12 வருஷத்துக்கு மழை இருக்காதுப்பா, அதனால் நீ இந்த 12 வருஷத்துக்கு ஜனங்களை காப்பாற்றுறதுக்கு என்ன வேணுமோ, அதனால தான் புரோஹிதன்னு பேர். அந்த உபாத்தியாயாளுக்கு புரோஹிதன்னு ஏன்னா புரைவ ஹிதம், இவன் வரப்போகிற கஷ்டத்தை முன்னாடியே தெரிஞ்சுட்டு அதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணி கொடுக்கறதுனால அவருக்கு புரோஹிதன்னு பேர். அதனால் நீ கரெக்டாக அதுக்கு வேறு அர்த்தம் கூட சொல்கிறான். இந்த சில புரோகிதனால் கஷ்டப்பட்டவர் ஒருத்தர் சுவாமி எழுதிட்டார். புரீஷஸ்ய ரோஷஸ்ய ஹிம்சாயாஸ் தஸ்கரஸ்ய ஆத்யாட்சராணி சம்யோஜ்ய வேதாச்சக்கரே புரோஹிதம். இது அவள் நிந்த புரோகித நிந்தான்னு புரோகித ஸ்துதின்னு இருக்குது. புரோகித ஸ்துதியில் என்னடான்னா அவள் முன்னாடியே நம்மளுடைய ஹிதத்தை தெரிஞ்சுன்னு சொல்கிறதுனால. சில புரோகிதால் கொஞ்சம் ரோஷம், ரொம்ப கோபப்படுறவாளாக இருப்பா, ஹிம்சை பண்ணுறவாளாக இருப்பா, சாமான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுன்னு போவா, தஸ்கரம் பண்ணுவா. அதெல்லாம் சேர்த்து தான் புரோனா புரீஷன்னா ரொம்ப மோசமாக இருப்பாள். புரீஷஸ்ய ரோஷஸ்ய ஹிம்சாயாஸ் தஸ்கரஸ்ய, இது நானுடைய ஆத்தியாட்சரத்தை சேர்த்து புரோஹிதன் பேர் வச்சார் பிரம்மா அப்படின்னு சொல்கிறான். இதில் முக்கியமாக வசிட்டர் முன்னாடியே இந்த ஹிதத்தை சொல்லிட்டார். அதனால் இந்த சனி இந்த சந்திரனை தாண்டி போனோம்னா 12 வருஷத்துக்கு மழை வராது. அப்போ அதுக்கு வேண்டிய ஜனங்களுக்கு வேண்டிய சௌக்கியத்துக்கு என்ன தானியம் என்னன்னு எல்லாம் ரெடியாக வச்சுக்கோணும். இந்த தசரதனுக்கு கவலை, இந்த சனி இந்த சந்திரனை ரோகிணி ஏதோ சந்திரன் தாண்டி போனால் தானே மழை வராது. நான் தாண்டாமல் நான் பார்த்துக்கிறேன்னா வண்டியை போட்டுந்தான் அவங்க 10 தேதிக்கு தேர் எதுவுமே தேர் எடுத்துட்டு அந்த எண்ணிக்கை அந்த தாண்டி போகுமோ அன்றைக்கி சனியோட யுத்தத்துக்கு வந்துட்டான். சனீஸ்வரனுக்கே பயமாக இருக்குது. ஏண்டாப்பா ஏன் எதுக்க யாருமே நிற்க மாட்டா, சிவனே பயங்கர ஒழிஞ்சின்தான் இருக்குது, ஏன் எதுக்கு அப்படி தைரியமாக நிற்கிறியே. உடனே சனீஸ்வரனுக்கு சந்தோஷம் வந்துடுது. என்ன எதுக்கிறதுக்கு ஒருத்தன் வந்துட்டான்னு சந்தோஷப்பட்டு உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டான்.
தசரதன் சொன்னால், நீங்கள் வந்து இந்த கிராஸ் பண்ணி போகக்கூடாது. இப்போ சந்திரனை தாண்டி போய் போனேன்னா ஊரில் துர்பிக்ஷம் வரும் சொல்லியிருக்கு லோகத்தில். உங்களால் ஜனங்கள் கஷ்டப்படக்கூடாது, நீ தாண்டி போகக்கூடாதுன்னு. அவர் சொன்னார், என் வழி என் ரூட்டில் தான் நான் போயின்னு இருக்கேன், அதனால் நான் ரிவர்ஸ்லாம் போக முடியாது. அந்தந்த கிரகம் அப்படி எப்படி எப்படி போகணும் அப்படி தான் போகணும். ஆனால் ஒன்று பண்ணுறேன், இந்த நட்சத்திரத்தை கிராஸ் பண்ணிட்டு நான் போகிறதுனால என்ன துர்பிக்ஷம் ஏற்படும்னு சொல்கிறதோ அது உங்கள் ஊரில் வராது, அப்படி நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன்னா. அப்போ அந்த டயத்தில் தசரதன் சனீஸ்வர பகவானை ஸ்தோத்திரம் பண்ணினான்னு தசரத கிருத சனீஸ்வர ஸ்தோத்திரம்னு ஸ்காந்த புராணத்தில் இருக்குது, புத்தகத்துலேயும் போட்டிருக்கா. இந்த அனந்தராம தீட்சிதர் அவர் கூட புத்தகத்தில் போட்டிருக்கா. அப்போ என்னடான்னா அந்த ஸ்தோத்திரம் அவ்வளோ விசேஷம். அப்போ அனுகிரகம் பண்ணினாங்க. அப்போ என்னன்னா சனியை பார்த்து எல்லாம் பயப்படுற டயத்தில் சனி பெயர்ச்சி சனியை பார்த்து பயப்படும் பொழுது அந்த சனியோட யுத்தத்துக்கே போயிட்டான். யார்? நம்ம தசரதன். அதனால் ஹர்த்தா சத்ருகுலஸ்ய யுத்தபுவனே வக்தாபி சத்யஸ்ய தாதா கல்பதரோரபி ஸ்வஜன சந்திராதா சுரேந்திராதபி. அப்பேற்பட்ட அந்த தசரதற்கு ஒரு குறையும் இல்லை. ஒரு குறையும் இல்லைன்னா மனுஷனே இல்லை. ஏதாவது ஒரு குறை இருந்தால் தான் அவன் மனுஷன். குறையென்றும் இல்லாத கோவிந்தன் அவன் ஒருத்தன் தான். அவருக்கு என்னன்னா ஒரே ஒரு குறை, எல்லாம் இருந்தும் ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை. அதனால் அவரே வருத்தப்படுறார். மமலாலப்யமானஸ்ய புத்திரார்த்தம் நாஸ்தி வை சுகம் ததர்த்தம் ஹயமேதேன யக்ஷ்யாமீதி மதிர்மம. குழந்தை பாக்கியம் இல்லையே நினச்சிருந்தா அதுக்காக பல தர்மங்கள்லாம் பண்ணினார். போய் குழந்தை பிறக்கலை. அவதான் சொன்னார், எல்லா பாவத்துக்கும் விமோச்சனம் அஸ்வமேத யாகம்னு சொல்லியிருக்கு. அஸ்வமேத யாகத்தை பண்ணிட்டோன்னா எல்லா பாவமும் போயிடும். நான் வேதத்தில் சொன்ன பெரிய புண்ணியம் அஸ்வமேத யாகம். வேதத்தில் சொன்ன பெரிய பாபம் பிரம்மஹத்தி பாபம். இந்த பிரம்மஹத்தி பாவமும் நீங்கணும், அஸ்வமேதம் பண்ணின புண்ணியமும் கிடைக்கணும்னா உங்களுக்கு ஈஸியான ஒரு வழி நம்ம ஐயாவால் காமிச்சு கொடுத்துருக்கார். மத்தியார்ஜுனேஸ்வரர் போய் பார்த்தா போகிறோம். அந்த மத்தியார்ஜுனேஸ்வரரை பார்த்தான்னா பிரம்மஹத்தி பாவமும் வேணும். அங்கே வெளியில் ஒரு பிரதர்ஷனம் அஸ்வமேத பிரதர்ஷனம்னு பேர், அதை ஒரு ரவுண்டு அடிச்சிட்டோன்னா அஸ்வமேத யாகம் முன்னே வரும். ஈஸியாக அஸ்வமேத யாகம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு அந்த மந்திரத்தை படித்தாலே அச்சித்ரா அஸ்வமேத யாகம்னு அந்த மந்திரத்தையே படிப்பா. அந்த மந்திரமே சொல்கிறது இது பண்ணுறது கஷ்டம், ஏவம் வேத இப்படி இப்படி பண்ணணும்னு தெரிஞ்சாலே போகிறோம் அப்படின்னு வேதமே சொல்லுது. ஏன்னா நீ பண்ணுறது கஷ்டம்னு அதுக்கே தெரியாது. ஏவம் வேதன்னா வேதமே சொல்கிறது. அப்படி அந்த அஸ்வமேத யாகம் நான் என்னுடைய பாபத்தினால தான் எனக்கு ஏதோ குழந்தை பிறக்கலை. ஏன்னா சில பாபங்களுக்கு குழந்தை பிறக்காதுன்னு இருக்குது. மரத்தை வெட்டக்கூடாது. தென்னை மரம், தென்னம்பிள்ளை, அரசம் பிள்ளை, அதெல்லாம் பிள்ளை மாதிரி இருக்கக்கூடிய மரங்கள். அந்த மாதிரி தென்னை மரம், அரச மரம், இது மாதிரி மரங்களை வெட்டக்கூடாது. பாம்பு புத்தை கலைக்கக்கூடாது, அந்த பாம்பை வதம் பண்ணக்கூடாது. இப்படி சில பாபங்கள்லாம் சொல்கிறது. சின்ன குழந்தைகளை ரொம்ப அதட்டி உரட்டி மிரட்டி பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. அப்புறம் அந்த குழந்தை மனசில் வருத்தப்படுமே, அதனால அடுத்த ஜென்மத்தில் குழந்தை இல்லாமல் ஆகிடுவாங்க. அதனால் குழந்தைகளை ஓரளவு திருத்தறதுக்காக மிரட்டலாமே தவிர எப்போ பார்த்தாலும் அதட்டி உரட்டி மிரட்டி இருக்கக்கூடாது. அதுக்கு பாலசாபன்னு பேர். அதுமாதிரி உபன்யாச காலம் இந்த பண்ணக்கூடாது. அவர் கொஞ்சம் நன்னா சொல்வார், இவர் சரியாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவருக்கு தெரிஞ்சது சொல்லிட்டு இருக்கா. அதனால் அவரை மாதிரி இவர் சொல்வார்னா கருடன் மாதிரி கருடன் பறக்கும், ஈ மாதிரி தான் ஈ பறக்கும். அதனால் கருடன் மாதிரி ஈ பறக்கலாம், ஈயை திட்ட முடியாது. ஏதோ அந்த அளவுக்கு அது பறந்துட்டு இருக்குன்னு சந்தோஷப்பட வேண்டியது. மட்சிகேவ கருத் முதா. அண்ணா மாதிரி நான் சொல்லலைன்னா அண்ணா அண்ணா தான், நான் தம்பி தம்பி தான். அதனால் அப்படி இது எதுக்குன்னா நான் எனக்காக சொல்லலை, யாராவது உபன்யாச காலம் திட்டக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். இதெல்லாம் இந்த புத்திரோத்பத்திக்கு விரோதமாக ஆகும். அதனால் அந்த பாபத்தினால தான் குழந்தை பிறக்கலை. அந்த பாபம் நீங்கிறதுக்கு நான் அஸ்வமேத யாகம் பண்ணலான்னு நினைக்கிறேன்னு வசிஷ்டர்கிட்ட சொல்ல, வசிஷ்டர் சொன்னார், எஸ்யதே தார்மிகை புத்தி இயம் புத்திரார்த்த சமாகதா. உனக்கு தர்ம புத்தி வந்துட்டு குழந்தை இல்லைன்னு இன்னும் டாக்டரை போய் பார்க்குறேன், வேறு ஏதாவது வாடகை தாய் இது போல் எனக்கு வேறு இதெல்லாம் டெஸ்ட் டியூப் இல்லாமல் சொல்கிறாளே, அப்படிலாம் பண்ணாமல் ஏதோ தர்ம காரியம் பண்ணேன்னு தோன்றதேப்பா. ஏன்னா அப்படி பண்ணினாலும் குழந்தை உண்டாகணும் தலையெழுத்துல தான் வரும். அப்படி பண்ணி நிறைய பேர் குழந்தை இல்லாதவே இருக்கா. எல்லாத்துக்குமே பகவத் சங்கல்பம் வேணும். அதனால் நீ கவலைப்படாத, நீ ஒரு குழந்தை இல்லை 4 குழந்தை அடைய போகிற. சத்துரகா அமிதவி 4 குழந்தைகள் உங்களுக்கு உண்டாகும்னு வசிஷ்டர் ஆசீர்வாதம் பண்ணிட்டார். முதல்ல குரு ஆசீர்வாதம் வேணும். வசிஷ்டர் ஆசீர்வாதம் பண்ண உடனே அஸ்வமேத யாகம் பிரமாதமாக நடக்கிறது. யாகத்தில் அன்னதானமும் முக்கியம். அன்னஹீனோ தகேத்ராஷ்டிரம். எந்த சத்கர்மா பண்ணினாலும்
அன்னதானம் பண்ணணும். அன்னதானம் பண்ணாமல் சத்கர்மா பண்ணினோம்னா அது வந்து ராஷ்டிரத்துக்கு இடைஞ்சல் வருமா. அன்னஹீனோ தகேத்ராஷ்டிரம் மந்திரஹீனந்து ரித்விஜம் யஜமானம் தானஹீனா நாஸ்தி யஜ்யசமோ ரிபுஹு. யஜ்யம் நல்லது தான், அதை மறுபடி பண்ணணும். அந்த மந்திரத்தை ஒழுங்காக சொல்லலைன்னா ரித்திக்குகளுக்கு ப்ராப்ளம். அந்த எஜமானன் தானம் இவ்வளோ இந்த யாகத்துக்கு இவ்வளோ தட்சிணை கொடுக்குறேன்னு சொன்னால் அதை விட ஜாஸ்தி கொடுக்கலாமே தவிர எனக்கு வசூலாகலன்னு கம்மி பண்ணி கொடுக்கக்கூடாது. அது எஜமானனுக்கு ப்ராப்ளத்தை உண்டாக்கும். எஜமானம் தானஹீனா. அந்த காலத்தில் கடனை வாங்கியாவது யாகத்தை பண்ணுவா, அப்புறம் சரி பண்ணிப்பான். நாஸ்தி யஜ்யசமோ இப்போ அன்னதானம் பண்ணணும். அன்னதானத்துக்கு துல்லியமான எந்த தானமும் கிடையாதுன்னு சொல்கிறேன். ஏன்னா பாக்கி தானத்தெல்லாம் கூட நிறைய கொடுத்தா கூட ₹1,00,000 கொடுத்தா கூட வண்டி ஃபைலை வச்சுட்டு அவனுக்கு இருக்கிற பைசாவுக்கு இந்த 5 லட்சம் கொடுக்கலாம், அயோக்கியப்பையோ 1 லட்சம் தான் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு போவான். திருப்தி வராது. அன்னதானத்தில் மாத்திரம் போருன்றுவான். போருன்னு சொல்கிற ஒரே தானம் அன்னதானம். பாக்கி எந்த தானம் பண்ணுறோமோ அன்னமும் ஜலமும் கட்டாயம் கொடுக்கணும். இந்த அன்னதானத்துக்கு தீர்த்த தானத்துக்கு என்ன விசேஷம்னா இதை ஒழுங்காக ஒருத்தன் பண்ணினாதான் அவன் கடைசியில் நிம்மதியாக அவனுக்கு பிராணம் போகும். சில பேருக்கு ரொம்ப இழுத்துட்டு இருப்பான் பாருங்கோ, பக்கத்துக்கெல்லாம் போனா தேவலையம்பா, இவரும் போனா தேவலைன்னு சொல்லிட்டே இருப்பார், போக மாட்டான். ஏண்டானா அந்த உதானங்கிற வாயு ஈஸியாக கிளம்பணும்னா யாருக்காவது அன்னதானம் ஜலதானம்லாம் யார் பண்ணியிருக்கானோ அவனுக்கு தான் ஈஸியாக பிராணம் கிளம்பும், இல்லாட்டா கஷ்டப்படுவான். அதுக்காகவாவது நம்ம இருக்கும்போது அன்னதானம் பண்ணி ஆகும். அன்னதானத்துடைய பெருமையை சொல்லும்பொழுது கஜதுரக சகஸ்திரம் கோகுலம் கோட்டிதானம் ரஜதமய கனகம் மேதினி சாகராந்தாம் உபயகுல விசுத்தம் கோடி கன்யா பிரதானம் நகி நகி பகுதானம் அன்னதானஸ்ய துல்லியம். கஜதுரக சகஸ்திரம் ஒரு 1000 யானைகளை 1000 குதிரைகளை தானம் பண்ணால் என்ன பலனும்? கஜதுரக சகஸ்திரம் கோகுலம் கோட்டிதானம். கோடிக்கணக்கான பசுக்களை தானம் பண்ணால் என்ன பண்ணணும்? கனக ரஜத பாத்திரம் சுவர்ண பாத்திரத்துலேயும் வெள்ளி பாத்திரத்துலேயும் பாயசம் தானம் பண்ணினா துவாதசியில் ரொம்ப விசேஷம். அது மாதிரி பண்ணினா என்ன விசேஷமோ? கனக ரஜத பாத்திரம் மேதினி சாகராந்தா. இந்த பூமி தானம் பூமி முழுக்க தானம் பண்ணினா என்ன புண்ணியமோ? உபயகுல விசுத்தம் கோடி கன்யா பிரதானம். கோடி கன்யாதானம்னா என்ன பலனும்? இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தராசில் வச்சுட்டு அன்னதானத்தை வச்சா நகி நகி பகுதானம் அன்னதானஸ்ய துல்லியம். அன்னதானத்துக்கு சமமாக ஆகாது அப்படிங்கிறார். அன்னதானம் எப்படி பண்ணுங்கிறார்? அன்னகூடாச்ச பகவஹா திஷ்யந்தே பர்வதோபமாக. அப்படியே மலைமலையாக அன்னம் பொடிச்சு வச்சிருக்காராம். அப்படியே தசரதரே வந்து பரமாறுறார். அவரே வந்து பந்தி விசாரிக்கிறார். இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம், ஏன் சாப்பிடலையா, நன்னா இல்லையா கேட்குறார். சாப்பிட்டா கொஞ்சம் போடுவோங்கிறார். சாப்பிட்ற வாழ்க்கை இப்போ கஷ்டமாக இருக்குது. எப்படி அன்னதானம் பண்ணணும்னு அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்குது. ஹை ஹை சப்தே பிரதாதவ்யம் தாத்தவ்யம் ஹஸ்தவாரணே பத்திர பிரவாரணே தேயம் நதேயம் சிம்ம கர்ஜனே. இந்த கேரளாலாம் பாயசம், இன்னும் கொஞ்சம் பாயசம் வேணுமா, அப்படின்பா. இன்னும் கொஞ்சம் வேணுமா, ஏன்னா போகிறோன்னு அர்த்தம், இன்னும் வேண்டான்னு அர்த்தம். அவள் சொல்லுவா ஹே சப்தே பிரதாதவ்யம். இன்னும் கொஞ்சம் வேணுமாண்ணா, ஏம்பா. அப்படிலாம் சொன்னால் நிறுத்தக்கூடாது, போட்டுகிட்டே இருக்கணுமா. ஹே சப்தே பிரதாதவ்யம். சில பேர் வேண்டாம் கையை காமிப்பான். இந்த கையை கட்டுறவா இடது கையில் காமிச்சா தேவையில்லை, வலது கையில் காமிச்சானா எல்லாத்தையும் போட்டுருவான். வலது கையில் தொட்டோன்னா இது எச்சலாக தொட்டான் அந்த பாத்திரம். ஆனால் தாத்தவியம் ஹஸ்தவாரணி. சில பேர் என்ன பண்ணுவா, அந்த பரமாறும்போது வேண்டான்னு படுத்துட்டுருவான் அந்த இலை மேலே. பத்திரப்பிரவா அப்படி படுத்துட்டா கூட இடுக்க வழியாக விடணுமா. பாகவதர் விடுற மாதிரி இடுக்க வழியாக அப்படி பத்திரப்பிரவாரணே தேயம். எப்போ நிறுத்தணும்னா பரமாறத நதேயம் சிம்ம கர்ஜனே. சிம்ம மாதிரி போரும்னு சிம்ம மாதிரி கத்தணுமா. அப்போ தான் பரமாறதை நிறுத்தணுமா. அந்த காலத்தில் அவ்வளோ போட்டோம்னா சாப்பிட்டுட்டு இருந்தான். இப்போ சாப்பிடவும் தின்பு இல்லை நமக்கு. அப்படி சாப்பிடவும் இருந்தால் பட்னி இருந்தா. இது ரெண்டும் ஆச்சரியம். அந்த காலத்தில் பட்னியும் கடந்தா, நல்லா சாப்பிடவும் சாப்பிட்டா. இப்போ பட்னியும் கிடக்க முடியல, சாப்பிடவும் முடியல நம்மளால். என்ன அது எங்கள் குரு அண்ணா ஸ்ரீகாந்த சர்மா சொல்லுவார், அந்த சாப்பிட்றதும் அந்த சாப்பிடக்கூடிய தன்மையும் புண்ணியம் பண்ணாதவனுக்கு கிடைக்காதுங்கிறார். அது போஜ்யம் போஜன சக்திய நால்பஸ்ய தபசப்பலம். நல்ல தபஸ் பண்ணாதான் அந்த போஜனம் பண்ணக்கூடிய சக்தி வரும். போஜ்யம் போஜன சக்திச்ச நால்பஸ்ய தபசப்பலம் ஒரு ஸ்லோகம் சொல்லுவார். அதனால் அப்படி அன்னதானம் நடக்கிறது. அன்னதானம்
பண்ணி பண்ணி ஹோமம் நடந்துட்டு இருக்கும்பொழுது என்ன ஆச்சு, ஆகாசத்தில் தேவர்கள்லாம் அந்த இந்திரா யஸ்வாஹா அக்னி யஸ்வாஹா ரொம்ப வாங்கிக்க தேவர்கள்லாம் வராளே, அந்த தேவர்கள்லாம் அந்த பூதேவர்கள்லாம் சந்தோஷப்பட்டா. சொர்தேவர்களுக்கு அந்த ஹவிசு கிடைக்கல, ராட்சசர்கள்லாம் அடிக்கிறார்கள். அவெல்லாம் பார்த்தா தசரதன் நல்ல காரியம் பண்ணுறான், அவனுக்கு ஹவிசை வாங்கிட்டு அனுகிரகம் பண்ணலான்னு பார்த்தா இந்த ராட்சசாலாம் விரட்டுறாலே, நம்ம யார்கிட்ட போய் சொல்கிறது. உடனே அங்கே இருக்க தேவாலாம் ஒருத்தர் சொன்னார், விஷ்ணு ஹவ்யம் ரட்சஸ்வ, எல்லாம் இந்த எந்த கர்மா இருந்தாலும் அந்த கர்மாவை ரட்சணம் பண்ணுறது விஷ்ணு தான், அந்த விஷ்ணுகிட்ட போய் சொல்லுவோம். அவர் எங்கே பார்க்கடல் இருக்கா, எங்கே போய் எங்கே சொல்கிறது, இவ்வளோ தூரம் இப்போ போனால் அங்கே போகிறதுக்கே விட மாட்டாளே, அங்கே வைகுண்டம் வரலையோ பார்க்கடலுக்கு போய் சொல்லலாம்னா அங்கே போகிறதுக்கே இந்த ராட்சசனை விட மாட்டேங்கிறாலே, என்ன பண்ணுறது. உடனே சிவன் சொன்னார், விஷ்ணுனா என்ன அர்த்தம், விஷ்ணுனா எல்லா இடத்துலையும் இருக்கான்னு தான் அர்த்தம். அதனால் அவருக்காக வைகுண்டம் போகணும் பார்க்கடல் போகணும்னு அவசியம் இல்லை. ஹரிவ்யாபக சர்வத்ர சமானா பிரேமதே பிரகடகோயி மயிஞ்சானா. ஹரி எல்லா இடத்துலையும் இருக்கார், இருக்கிற இடத்துல பிரார்த்தனை பண்ணினாலே அவர் வருவார் என்று சொல்ல உடனே எல்லா தேவர்களும் அந்த பகவானை பிரார்த்தனை பண்ணுறார்கள். நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே.